அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி கேரள அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1972ல வந்திருக்கும். அதற்கு கீழே வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக ஷெட்யூல் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பட்டியலையும் நிறைய வனவிலங்குகளை வந்து சேர்த்திருப்பாங்க. அந்த சட்டத்துல ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா கேரள அரசாங்கம். அதாவது மனிதர்களை தாக்கக்கூடிய அல்லது மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள வரும் விலங்குகளை வனவிலங்குகளை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உத்தரவிடுவதற்கு தலைமை வனவிலங்கு காப்பாளருக்கு அதிகாரம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது மாவட்ட கலெக்டர் அல்லது தலைமை வன பாதுகாவலர் அவரோட அறிவுறுத்தலின்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீவிர காயங்களை ஏற்படுத்தக்கூடிய விலங்குகளை கொல்லவோ, மயக்க ஊசி செலுத்தவோ, பிடிக்கவோ, அதை வேற இடத்துக்கு கொண்டு செல்லவோ அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொலை செய் கொலை செய்யாமல் ஒரு விலங்குடைய அந்த நம்பர் ஆஃப் அனிமல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி அட்டவணை 2க்கு கீழே இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொடிய விலங்குகளாக அறிவிக்கிறதுக்கும் இந்த மசோதா வழிவகை செஞ்சு கொடுக்குது. சரிங்களா? ஏன்னா கேரளால இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனால இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. அடுத்தது, பெண்கள் பணிபுரிய விரும்பும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த பெண்கள் பணிபுரிய விரும்பக்கூடிய மாநிலத்துல முதல் மாநிலமா இருக்கிறது ஆந்திரா, 2வது கேரளா, 3வது இடத்துல குஜராத், தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்காங்க. சரியா? அதாவது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2019ல 45% பெண்கள் பணியாற்றி இருந்தாங்க. இப்ப அது 47% அதிகமாயிருக்கு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹ் பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள், தொழில்துறையோட வளர்ச்சி இதை சார்ந்துதான் பெண்கள் எங்க அதிகமா வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடியுது அப்படிங்கறத சொல்றாங்க. அது மாதிரி அதை தாண்டி அந்த மாநிலத்துடைய அணுகுமுறை, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அதை சார்ந்துமே இந்த பெண்கள் பணியாற்றக்கூடிய மாநிலங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, பொதுத்துறை வங்கிகளின் உயர் பதவிக்கு தனியார் துறையினர் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷனை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பொதுத்துறை வங்கிகள்ல வந்து தனியார் துறையினர் சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆஹ் பொதுத்துறை வங்கிகள்ல செயல் தலைவர் பதவிக்கு வந்து தனியார் துறையை சேர்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். தலைமை இயக்குனர் பதவிக்கு தனியார் துறையை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கான ஒரு குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா 21 ஆண்டுகள் வந்து முன் அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுல 15 ஆண்டுகள் வங்கி ரிலேட்டடா இருக்கக்கூடியதுலயே அனுபவம் இருக்கணும். வங்கியோட வாரிய அளவுல பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே செயல் தலைவர் பதவிக்கு 18 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். அதுல 12 ஆண்டுகளாவது வங்கி அனுபவம் இருக்கணும். 3 ஆண்டுகள் வங்கி வாரியத்துக்கு உண்டான அளவுல அனுபவங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நோபல் பரிசு. நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 6 நோபல் பரிசுகள் இருக்கு. நமக்கு மெடிசின், பிசிக்ஸ், அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்தது பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர், அடுத்தது வந்து பீஸ், நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசு, கடைசியா எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இதுல இந்த நோபல் பீஸ் பிரைஸை மட்டும் யார் வெளியிடுறாங்க அப்படின்னா நார்வே அப்படிங்கிற நாடு வெளியிடுறாங்க. மற்றது எல்லாமே ஸ்வீடன் அப்படிங்கிற நாடு தான் வந்து அந்த பரிசுகளை வந்து வழங்குறாங்க. சரியா? சோ நார்வேயோட நோபல் கமிட்டி இந்த வருஷத்துக்கான பீஸ் பிரைஸை யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிற இந்த வெனிசுலா நாட்டோட எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. வென்டே வெனிசுலா அப்படிங்கிற இந்த கட்சியோடைய தலைவராக இருக்கிறவங்க தான் இந்த மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிறவங்க. சரியா? சோ நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ரேரா தான் கொடுப்பாங்க. அதுவும் நோபல் பீஸ் பிரைஸ்ல. சோ நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கக்கூடிய 20வது பெண்மணியா யார் இருக்காங்கன்னா மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரியா? இன்னைக்கு முக்கியமான செய்திகளை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.